பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ ஸ்கூல் டாஸ்க் நடந்து ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த டாஸ்க்குள்ள டாஸ்க் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. நேத்து எபிசோட பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அதப்படி வந்துட்டு பிக் பாஸ் போர்டிங் ஸ்கூல்ல இருந்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து பயங்கரமா ரேக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அது ரேக்ன்னு சொல்றதை விட அவங்க எல்லாம் சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு ஸ்கிட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை பார்க்கும்போது எல்லா டீச்சர்ஸும் வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. அண்ட் அந்த டாஸ்க் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தா எஸ் அது கண்டினியூ ஆச்சு. காலையில எந்திரிச்ச உடனே சத்யா அவரோட கேரக்டர்ல பயங்கரமா விளையாண்டாரு. அண்ட் ரொம்ப முக்கியமா வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க கேரக்டர்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்துட்டு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க அண்ட் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்ஸ்டா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பெஸ்ட் ஒர்ஸ்ட் அப்படின்றத பிரிச்சாங்க. முத்து, சாச்சனா, ரயான் இவங்க 3 பேருக்குமே வந்து முதல் 3 இடம் கிடைச்சிச்சு. அண்ட் ரியா, சத்யா அண்ட் ராணவ் இவங்க 3 பேருக்குமே வந்துட்டு கடைசி 3 இடம் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்துட்டு சூடு பிடிக்க ஆரம்பிக்குதோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பர்சனல் அட்டாக் வந்து அப்பப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா ஜாக்லின் அவர்கள் அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த எல்லா இடத்துலயுமே அவங்க பர்சனல் அட்டாக் பண்றாங்க. அண்ட் அந்த விஷயத்தை இப்பதான் முறையா எல்லாரும் உடைச்சு பேசியிருந்திருக்காங்க. ரொம்ப நாளா விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு நீங்க எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த ஓப்பனா எல்லாரும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தாரு. இப்பதான் முறையா அதை ஓப்பனா வெளியில சொல்லவும் செஞ்சிருக்காங்க. ஸோ நம்மளாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் அண்ட் வீக்கெண்ட்ல வந்துட்டு யார் யார் ஓப்பனா பேச போறாங்க. அண்ட் இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் முத்துவா இருக்க போறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ரியா அவர்கள் மேல வந்துட்டு இந்த வாரம் நிறைய புகார்கள் எழுந்தாலும் ரியா அவர்கள் வந்துட்டு நிறைய இடத்துல அவங்கள ப்ரூவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறா அப்படின்றத. அண்ட் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.